ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி புலாவ் தாங்க. இதை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் ஒரு பிரியாணி இலை 3 போட்டுக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா 3 போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த அடித்த பேஸ்ட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் திரிஞ்சு வந்ததுமே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுவும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும். இதை விட ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இருந்ததுனால நான் அதை தனியாக போட்டேன். இல்லைன்னா இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்சியில் அடிச்சுட்டு வெங்காயத்துக்கு அப்புறமா போட்டுக்கோங்க. அடுத்ததாக பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ் பட்டாணியில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போது நான் ஊற வச்ச 1 கப் ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப்புக்கு 3 கப் வீதம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புலாவுக்கு டேஸ்ட்டாக தேங்காய் பால் தான். ஸோ 3 கப்பு தேங்காய் பால் நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மசாலாவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரைஸுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணால் போதும். அடுத்ததாக மேலாக நறுக்குன கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். இப்போது குக்கர் மூடியை போட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி புலாவ் ரெடி. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹஸ்பண்டுக்குமே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் வந்துருச்சு. விசில் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.